மணி 8 ஆச்சு, எப்படி தூங்குறா பாரு. நிக்கலா எந்திரி, மணி என்ன ஆகுது பாரு, எந்திரிடி. மா லீவ் நாள் அதுவுமா எழுப்பாதம்மா, கொஞ்சம் தூங்குறேன். ஆமா, மத்த நாள் தான் ஆபீஸ் போயிட்டு வந்தேன், டயர்டா இருக்கு தூங்குறேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன லீவு தானே, தூங்குறேன்றியா? நாளைக்கு தீபாவளி, ஒழுங்கா எந்திரி. மா நாளைக்கு தானம்மா தீபாவளி, இப்பயே ஏம்மா கத்திட்டு இருக்க? இப்ப ஒழுங்கா எந்திரிச்சு எனக்கு பரணையில இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொடு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணு. இன்னைக்கு தீபாவளிக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யற. என்னம்மா சொல்ற? ஆமா, இப்பவே இதெல்லாம் பண்ணாதான் நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் பண்ண முடியும். இல்லாட்டி நாளைக்கே என்னதானே ஏதாவது சொல்லுவாங்க. மத்த நாள் தான் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவ. இன்னைக்கு ஒழுங்கா எல்லா வேலையும் நீ தான் பண்ற. இப்ப கல்யாணத்துக்கும் வீடு கிளீன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ மா, காலைல சாப்பாடு என்னமா பண்ணிருக்க? தீபாவளிக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்வாங்க? இட்லியும் கறி குழம்பும் தான். அப்பாடா, இவ்ளோ நேரம் பேசினதுலயே இந்த ஒரு வார்த்தை தான் நல்ல வார்த்தையா இருக்கு. இந்தா வரேன். ஹலோ மைமா, மீட்டிங் கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு நேரம்? அவ்வளவு வாட்டி சாரி சார் இட்ஸ் a VPN issue, that's why I couldn't connect. I'll join soon sir. ஓகே மைமா. Thank you sir. பை. நான்லாம் தீபாவளி டைம்ல எப்படி இருப்பேன் தெரியுமா? இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டுக்கிட்டு ச்சே, என்னமோ இப்படி உட்கார வச்சுட்டானுங்களே. நல்லாவே இருக்க மாட்டான் அவன்லாம். என் வீட்டுல ஆட்டம் வந்து வேலை. தீபாவளிக்கு வெறும் ஹாப்பி தீபாவளின்னு ஸ்டேட்டஸ் போற உனக்குலாம் என்னடா தீபாவளி பத்தி தெரியும்? என் நிம்மதியை கெடுத்துட்டான். இப்படி என்ன தனியா புலம்ப விட்டானுங்களே. ஊர்ல எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. எனக்கு தம்பின்னு பேரு. ஒரே இடத்துல உட்காந்து பெருத்து பெருத்து கூடிய சீக்கிரம் எனக்கு அண்ணன் ஆயிடுவான் போல இருக்கு. தீஸ் ஜெனரேஷன்ஸ் ஐ டெல் யூ. டேய் ஏய் மச்சான், போடுறா அவன, போடுறா டேய், சீக்கிரம் போடுறா அவன. அங்க தான் நினைக்கிறான். டேய் என்னடா என்னக்கா? தீபாவளிக்கு முன்னாடி நாள் இப்படி வெட்டியா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க? நீ என்ன பண்ண சொல்ற? வெளியில போய் பட்டாசு வெடிடா, ஏரியால உன் மாச காட்டு. பட்டாசா? அக்கா அதெல்லாம் வேணாம்க்கா, போரு. எது போரா? நான்லாம் தீபாவளி அப்போ எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி இருப்ப? அத கேளு. இப்ப மாதிரிலாம் கிடையாது. அப்பெல்லாம் வெறும் 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி அதையே 3 நாள் வச்சு வெடிப்போம். ஆப்போசிட் வீட்டு பையனை அட்ராக்ட் பண்றதுக்காக பிஜிலி வெடி பாக்கெட்ல இருந்து 100 வெடியில இருந்து 50 வெடியை மட்டும் அவன் முன்னாடி மாசா வெடிச்சிட்டு, அப்புறம் தீபாவளிக்கு ஒரு நைட்டு முன்னாடி மீதி இருக்கிற பிஜிலி வெடியெல்லாம் வெடிச்சு 2 குருவி வெடி 2 லட்சுமி வெடி இதெல்லாம் வெடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா விஜய் டிவில புது படம் போடுவான். அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில போய் மீதி இருக்கிற பிஜிலி வெடியை ஒன்னொன்னா வெடிச்சா போர் அடிக்குமே அப்படின்னு 4 வெடியை ஒன்னா கையில வச்சுட்டு மொத்தமா வெடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா பெரியமா பாத்துருவாங்க. அவங்கள்ட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு மீதி இருக்கிற வெடியெல்லாம் ஒரு 4 மணிக்குள்ள மொத்தமா வெடிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட். தளபதி படத்தை மாசா பார்த்துட்டு 6 மணிக்கு வெளியில போனா மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஸ்வானம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஏரியால யார் வீட்டு வாசல்ல அதிக குப்பை இருக்குன்னு அத பத்தி அடுத்த நாள் ஃபுல்லா பேசுவோம்டா. இதான்டா எங்க தீபாவளி. சரியான பூமர்க்கா நீ. காலையில எந்திரிச்சோமா, படத்துக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம வெளியில போய் பட்டாசு வெடிக்க சொல்லி பொல்யூஷன் கிரியேட் பண்ண சொல்ற. போகா. பூமரன்ட்டு போறான். நமக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? ஆமா, துப்பாக்கி படம் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சோ. அப்ப நமக்கு வயசாயிடுச்சுதான் போல. டேய் நான் வேணா பட்டாசு வாங்கி தரேன், இருடா. மஹிமா, டெல் மீ தி ஸ்டேட்டஸ். I'm still working on it sir. எப்போ கேட்டாலும் அதான் சொல்றீங்க. எப்போ முடியும்? டேய் வெண்ண, லீவ் நாள்ல வேலையை கொடுத்துட்டு எப்ப முடியும்னா எப்படா முடிக்க முடியும்? நீ நல்லா குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்க. இதுல உன் வேலையை சேர்த்து நானே பார்க்கணுமா? Idiot. மஹிமா, are you there? Yes sir, I'll update you soon. Okay மஹிமா, thank you. Thank you. சொல்லுமா. என்னம்மா பண்ற? வேலை தாம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஆபீஸ்லயா? இல்ல, வீட்ல. அப்ப அந்த பொட்டி எங்க எடுத்துட்டு வந்து வச்சு தட்ட வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாதுமா. எப்ப வேணாலும் ஆபீஸ் கூப்பிடுவோம், அப்பெல்லாம் நீங்க வரணும்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க ஊருக்கு வர்றது? என்னமோ நீ இல்லாம தீபாவளி மாதிரியே இல்ல. நான் சுட்ட சீரையை வேணா அனுப்பி வைக்கட்டுமா?
ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நான் ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். அம்மா டிஎல் லைன்ல வராரு, இரு நான் கூப்பிடுறேன். என்னடி நீ கிளாஸ் டீச்சருக்கே பயப்பட மாட்ட, இப்ப என்னமோ இந்த ஆளுக்கு இப்படி பயப்படுற? எல்லாம் என் நேரம்மா. வெய் போன. என்னமோ. ஹலோ ஹலோ. சொல்லுங்க ராம். மைமா நாளைக்கு லீவா? இல்ல மைமா, நாளைக்கு திவாகர் லீவு, அவர் தலை தீபாவளியா. ஸோ நீங்க அவர் ஒர்க்கும் சேர்த்து நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே ராம், பாத்துக்கிறேன். ஓகே பாய். திவாகருக்கு தலை தீபாவளினா நான் ஏன்டா வேலை செய்து பார்க்கணும்? ஆபீஸ்ல 2 கிறிஸ்டியன் 2 முஸ்லீம் இருக்கிறது எதுக்காக? தீபாவளி பொங்கல்னா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும், கிறிஸ்மஸ் ரம்ஜானுக்கு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கும் தானே. பாதுகாக்க வேண்டியவங்களே நல்லா பாதுகாப்பா லீவ் போட்டீங்க. இருங்கடா, இதுக்காகவே நானும் கல்யாணம் பண்ணி தலை தீபாவளி கொண்டாடுறேன். அதெல்லாம் நடக்காது. என்னடா அசரீரி கூட நம்மள கலாய்க்குது. கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். ஏய் நிக்கலா, தீபாவளி. இந்தா இத புடி. ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிடு. அம்மாக்கு பூஜை ரூம்ல வேலை இருக்கு, நான் போய் அதெல்லாம் பண்றேன். சரியா? It's the Harry Potter. அம்மா முடிச்சிட்டேம்மா. அப்படியே மேலேயும் போய் க்ளீன் பண்ணிடு. என்னடி மாசம் மாசம் நிக்கிற? உன் ரூமும் க்ளீன் பண்ணும்ல. முடிஞ்சதுமா. ஏண்டி தீபாவளிக்கு போட துணி எடுத்தல, எடுத்துன்னு வா, சாமி கிட்ட வச்சு படைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் என்ன நிம்மதியா உட்கார விட மாட்டியா? எடுத்துன்னு வாடி, கையோட வேலை முடியும்ல. நீ போறேன். இந்தா அடியே, என்னது இது? தீபாவளி Dress. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பண்டிகைக்கு கருப்பு துணி எடுக்காத, கருப்பு துணி எடுக்காதன்னு. ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இந்த மாதிரி நீ பண்ணினா நாளைக்கு நீ போற இடத்துல என்ன என்னடி சொல்லுவாங்க? புளி இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், என்ன தானே காரி துப்புவாங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. சும்மா தொண நல்லா கண்ணை திறந்து பாரு. இது டார்க் ப்ளூ. என் கண்ணுக்கு இது கருப்பா தான் தெரியுது, நல்லா தான் பார்த்தேன். ஐயோ, சொந்தக்காரங்களா பார்த்தா என்ன கேட்பாங்க, புளி எப்படி வளர்த்துருக்கேன்னு என்ன கேட்க மாட்டாங்களா? இப்போ வராத சொந்தத்துக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிருக்க? அம்மா தாயே, இனிமே நான் இந்த Dress போடவே இல்ல. போதுமா? ஆமாண்டி, 2000 3000 கொடுத்து துணி எடுத்து குப்பையில போடு. எக்கேடாவது கேட்டு போ. எனக்கு என்ன வந்தது? ச்சே. இப்போ நான் இந்த Dress போடட்டா வேணாமா? யமோ